நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்ப ஸ்கிரீன்ல இருக்கு, அதை உங்களுக்கு தரேன். இது பேக் டெஸ்ட்லயும் லைவ்லயும் ப்ரூவ் ஆன சிஸ்டம். இயர்லி 200% ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஸ்டில் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தாங்க. ஸ்டெப் 1, 5 minutes டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் ஆக்டிவா இருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு வால்யூம் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதான்னு செக் பண்ணணும். அண்ட் ஏடிஆர் அட்லீஸ்ட் 2 points இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டெப் 2, அப்படி நடக்கிற ஒரு கேண்டில கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் ஆன கேண்டில பிரேக் அவுட் நடக்குதான்னு வெயிட் பண்ணுங்க. ஹை சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால் பை பண்ணுங்க. லோ சைட்னா கூட்ட பை பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3, இது ரொம்ப முக்கியங்க. இன்கேஸ் உங்க பிரேக் அவுட் ஃபெயில் ஆயிருச்சுன்னா ரிவர்ஸ் பொசிஷன் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் தாங்க. டார்கெட் 4K. இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்றதுக்கு மேக்ஸிமம் 50K கேபிட்டல் போதுங்க. இது எனக்கு லாஸ்ட் 2 yearsல மட்டும் 400% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் சார்ட் ஓபன் பண்ணும்போது யூஸ் பண்ணுங்க. இதோட லாஜிக் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆனா ஃபாலோ பண்றது தான் ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ராட்டஜி இருந்தா ப்ராஃபிட் பண்ணிடுவோம்னு சொல்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க.